ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான சுவையான புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, சைடில் வந்துட்டு ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுன்னே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்த உடனே வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே வேர்க்கடலை தான். வேர்க்கடலை கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைம் வர வர கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனதுடனே இந்த டைமில் புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு குக்கிங் பிகினிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தெரியாது அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான ரெசிபியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புளி கரைசல் சேர்த்த உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், தனி மிளகாய் தூள். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டில் பண்ணது. நீங்கள் எந்த மிளகாத்தூள் இல்லை சாம்பார் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை நல்லா கலந்ததுடனே கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த புளி கரைசல் இருக்குல்ல, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆயில் வந்துட்டு பிரிஞ்சு வரும். ஆயில் வந்து பிரிஞ்சு வர டைம் வரை நம்ம வந்து நல்லா வதக்கணும். உப்பு போட்டுக்கோங்க மறக்காமல். நான் மறந்துட்டேன் உப்பு போடுறதுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போவே தெரியும் பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும். இந்த டைமில் வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுடனே நம்ம வந்து வடித்து வச்சத சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சாதம் நல்லா அந்த புளி கரைசலோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த கிரேவியும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும். சுவையான புளி சாதம் தயார். இது வந்து குட்டீஸுக்கு பிடிச்ச புளி சாதம் தான். அப்படியே நம்ம லஞ்ச் பாக்ஸும் இப்போ ரெடி பண்ணிடலாம். லஞ்சுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறமா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட பருப்பு குழம்பு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் முடிஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.